வணக்கம், நான் உங்கள் செப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் நல்ல காம்பினேஷன் தருங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. கத்திரிக்காய் 8, வேர்க்கடலை 100 கிராம், வறுத்துக்கடலை 50 கிராம், எள்ளு 50 கிராம், தக்காளி 2, வெங்காயம் 2, முந்திரி 10 பீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 பீஸ் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், துருவன தேங்காய், மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுக்குவோம். வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது எள்ளு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. வறுத்த கடலை சேர்த்துக்குவோம். வதங்கிடுச்சிங்க. இப்போ இதை ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்ச மசாலாவோட உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாங்களை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இந்த மாதிரி கலந்து விட்டு கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரியே ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். கலந்து விட்டுக்குவோம். இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்போம்ல கத்திரிக்காய், அதை இதில் சேர்த்துக்குவோம். ஒன்றா சேர்த்துக்குவோம். இந்த மசாலா தண்ணியை சேர்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்போது லைட்டாக மல்லி இலை தூவிக்குவோம். எண்ணெய் கத்திரிக்காய் என்னோடய ஸ்டைலில் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.
நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.